பொதுவாக நாம் குறுகிய பண தேவைக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பணத்தை போட்டு வைப்போம், அல்லது எஸ்பிஐ அக்கௌண்ட்லேயே இருந்துட்டு போதுன்னு அப்படியே விட்டுருவோம். இப்போது லிக்விட் ஃபண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. லிக்விட் ஃபண்ட்னா என்ன, அது யாருக்கு எப்படி யூஸ் ஆகும், லிக்விட் ஃபண்டுக்கும் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிற பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு லிக்விட் ஃபண்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லிக்விட் ஃபண்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஃபீச்சர்ஸு பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட ரிஸ்க் என்ன, யாருக்கு எப்படி யூஸ் ஆகும் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ரெண்டாவதாக லிக்விட் ஃபண்டுக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை ரிட்டர்ன் வைஸு, ரிஸ்க் வைஸு, லிக்விடிட்டி வைஸ், அதாவது பணத்தை டக்குன்னு எப்படி எடுக்க முடியுமா அப்படிங்கிற பொறுத்தும், அதோட டேக்ஸேஷன் வைஸுமே, கன்வீனியன்ஸ் எப்படி யாராருக்கு இது வசதியாக இருக்குது அப்படிங்கிற பற்றியுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ தகவலுக்காகவும் புரிதலுக்காக மட்டுமே பரிந்துரை அல்ல. மணி won't மேக் யூ ஹாப்பி பட் கிவ் யூ ஃப்ரீடம் ஃப்ரம் டெய்லி ஸ்ட்ரகிள்ஸ். பணம் மட்டுமே சந்தோஷத்தை கொடுக்காது, அதே சமயம் தினசரி போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, லிக்விட் ஃபண்ட்னா என்ன? லிக்விட் ஃபண்ட் வந்து டெட் மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு டைப் தான். டெட் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதில் பல டெட் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி சொல்லியிருக்கோம். அது ஒரு டைப் தான் லிக்விட் ஃபண்டு. இது வந்து ஷார்ட் டைம் மெச்சூர் ஆகக்கூடிய ட்ரெஷரி பில்ஸு, கமர்ஷியல் பேப்பர்ஸு, சர்டிஃபிகேட் டெபாசிட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது. மெயின் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கணும், லிக்விடிட்டி எப்போ எடுக்கிற மாதிரி இருக்கணும், சேவிங்ஸ் அக்கௌண்டோட அது ரிட்டர்ன் கொடுக்கணும். சரி, எப்படி ஒர்க் ஆகுது பார்த்தோன்னா, ஷார்ட் மெச்சூரிட்டி பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ஏவி டெய்லி மாறிட்டு இருக்கும். ரிட்டர்ன் வந்து ஃபிக்ஸடாக கிடையாது, அதே சமயம் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஷார்ட் டைமில் பணத்தை போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல மெத்தேடு. அது பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்கும். அதே மாதிரி பணம் வந்து லாக்இன் பீரியடு அதிகமாக கிடையாது, எப்போ எடுக்க முடியும். ரிட்டர்ன் எஸ்பிஐ அக்கௌண்டோட நல்லா ரிட்டர்ன் கொடுக்கும். நல்ல லிக்விடிட்டி இருக்கும், பணத்தை வேணால் எப்போ எடுக்க முடியும். ரிஸ்க் ரொம்ப குறைவாக இருக்கும். அதே மாதிரி சூட்டபிள் ஃபார் பார்க்கிங் சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான். இப்போதைக்கு இருக்கிற அமௌண்ட்டை டெம்பரரியாக பார்க் பண்ணுறதுக்கு நல்ல மெத்தடாக இருக்கும். சரி, லிக்விட் ஃபண்டோட ஃபீச்சர்ஸ் என்ன பார்த்தோம்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அதே மாதிரி லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். அதாவது மெயின் அதுதான், லாக்இன் பீரியட் கிடையாது, பணத்தை எப்போ வேணால் போட முடியும். உதாரணத்துக்கு ஒரு 2 லட்சம் இருக்குது, போடலாம். அடுத்த மாதம் ஒரு 1 லட்சம் வருது, அதையும் போடலாம். மறுபடியும் 100 வாரம் கழிச்சு பணம் தேவைப்படுதுன்னா ஒரு 50,000 தேவைப்படுதா எடுக்க முடியும். அது மாதிரி எப்போ வேணால் எவ்வளோ வேணால் போட முடியும், எடுக்க முடியும். எந்த விதமான சார்ஜோ பெனால்ட்டியோ எதுவும் கிடையாது. அதனால் ஷார்ட் டைமில் சில நாள்லேருந்து சில மாதம் வரைக்கும் போட்டு வைக்கிறதுக்கு நல்ல அருமையான மெத்தட் இது. சரி, யாரால் லிக்விட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பணம் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் சும்மா தான் இருக்குது அப்படின்னு போட்டு வைக்கிறவங்க பண்ணலாம். ஷார்ட் டைம் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு தேவைப்படும், பின்னாடி ஒரு 6 மாதம் கழிச்சு செலவு இருக்குது, அது தேவைப்படலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஃப்டிக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக ஷார்ட் டைம் போட்டு வைக்கிறதுக்கு நல்ல லிக்விட் ஃபண்ட் நல்ல மெத்தேடு. சரி, ஃபிக்ஸட் டெபாசிட் யாருக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் யூஸ்வலாக பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸில் டைம் டெபாசிட் சொல்லுவோம், பண்ணுவது நல்லதாக இருக்கும். இது வந்து ஃபிக்ஸட் பீரியட், அதாவது 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அந்த மாதிரி ஃபிக்ஸட் பீரியட் இருக்கும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்தாங்கன்னா அதே இன்ட்ரெஸ்ட் நமக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கும். மெயினாக கேபிட்டல் ப்ரொடக்ஷன் நமக்கு வந்து ரொம்ப சேஃபான மெத்தடாக இருக்கும். ஃபியூச்சர்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட் ஃபியூச்சர்ஸ் என்ன பார்த்தோம்னா, கடைசி வரைக்கும் சொன்ன கேரண்டி அதே ரிட்டர்ன் கண்டிப்பாக கிடைக்கும். பீரியட் வந்து 7 நாள்லேருந்து வருஷக்கணக்கு வரைக்கும் இருக்குது. ப்ரீமச் வச்சு எப்போனா முன்னாடியே போட்டவன் எடுக்க முடியும். அதுக்கு 2 வருஷத்துக்கு போட்டு 6 மாதம் எடுக்கணும், எடுக்கலாம். ஆனால் 6 மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதுலேருந்து பெனால்ட்டி 0.5% 1% பெனால்ட்டி போடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்லாபில் சேரும், ஸ்லாபில் டேக்ஸ் வந்து நமக்கு டேக்ஸ் வரும். சரி, இப்போ லிக்விட் ஃபண்டுக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்க்கும் எது நல்லது டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் வைஸ் பார்த்துடலாம். ரிட்டர்ன் வைஸ் வந்து லிக்விட் வந்து மார்க்கெட் லிங்க்டு. மார்க்கெட்னா ஷேர் மார்க்கெட் கிடையாது, இது பாண்ட் மார்க்கெட்னு சொல்லுவோம். இந்த மணி மார்க்கெட், ட்ரெஷரி பில்ஸ் அந்த மாதிரி அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பொறுத்து மாறும். ஃபிக்ஸட் டெபாசிட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா அதே இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். அதே மாதிரி லிக்விட் வந்து ஷார்ட் டைமில் அதே சமயம் ஸ்டேபிளாக இருக்கும். இது வந்து மெச்சூர் வரைக்குமே ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்டேபிளாக இருக்கும். லிக்விட் ஃபண்ட் டெய்லி டே பை டே கொஞ்சம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. டெம்பரரியாக பணத்தை பார்க் பண்ண நல்லதாக இருக்கும். இது வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். இது வந்து ஃபிக்ஸாக பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சூட்டபிளாக இருக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்டு. ரைட், அடுத்து லிக்விட் வைஸ், இதுதான் மெயின். லிக்விட் வைஸ் வந்து லிக்விட் ஃபண்ட் வந்து ரொம்ப அட்வான்டேஜ் இருக்குது. இது வந்து உதாரணத்துக்கு பணம் எப்போ வேணாலும் நான் வந்து ஃபுல் அமௌண்ட்டையே இன்றைக்கி மத்தியானம் ரிடம்ஷன், அதாவது பணத்தை எடுக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா நாளைக்கு காலையில் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். ஸோ அதுக்கு வந்து எந்த மாதிரி பெனால்ட்டி கிடையாது. இல்லை நாளைக்கு அதில் எனக்கு இப்போவே பணம் வேணும்னு நினச்சோம்னா இன்ஸ்டன்ட் வித்ராயல் ஒரு 50,000 கொடுக்குறாங்க நிறையா மோஸ்ட் ஆஃப் தி மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸில். இன்ஸ்டன்ட் வித்ராயல் கொடுத்தோம்னா 1 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு 50,000 நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இதே சமயம் ஃபிக்ஸட் டெபாசிட் நான் வந்து ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணி எடுக்க முடியும், ஆனால் வந்து பெனால்ட்டி அப்ளிகபிள் ஆகும்.
ரிஸ்க் சேஃப்டி பார்த்தோம்னா லிக்விட் ஃபண்டுமே சேஃபாக ஷார்ட் டைம் டெப்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே கவர்மெண்ட் கேரண்டி அது பேங்க் கேரண்டி கொடுக்குறாங்க. ஸோ லிக்விட் ஃபண்டு லோ ரிஸ்க்கு, அதே சமயம் கேரண்டி ரிட்டர்ன் கிடையாது. இது வந்து கேபிட்டல் ரிட்டர்ன் கண்டிப்பாக உண்டு. கிரெடிட் ரிஸ்க் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் லிக்விட் ஃபண்டில். அதே ஃபிக்ஸட் டெபாசிட்லையும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். சரி, டாக்ஸேஷன் பார்த்தோம்னா ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து எவரி இயர் டேக்ஸ் கால்குலேட் ஆகும். எவரி இயர்னு சொல்ல விட எவரி குவார்டரே கால்குலேட் ஆகும். 3 மாதத்துக்கு ஒருக்கா இன்கம் டேக்ஸ் வந்து அது வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில். அதே சமயம் லிக்விட் ஃபண்டில் வந்து நான் ரிடம்ஷன் பண்ணும்போது தான் நம்ம எப்போ எடுக்கிறோமோ, இல்லை இந்த வருஷமே எடுக்கல அடுத்த வருஷம் தான் எடுக்கிறோம் அப்படின்னா அடுத்த வருஷம் இன்கம் தான் சேரும். ஸோ டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. சரி, கன்வீனியன்ஸ் எது வசதியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து நான் பேங்க் போயோ போஸ்ட் ஆஃபீஸ் போய் இன்வெஸ்ட் பண்ணணும். அது இப்போ வந்து நிறையா ஃபிக்ஸட் டெபாசிட் ஆன்லைன்லேயும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. லிக்விட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் ஆப் வழியாக நம்ம பணம் டெபாசிட் பண்ண முடியும், ரிடம்ஷன் பண்ண முடியும். எல்லாம் ஃபுல்லாகவே ஆன்லைன் தான். அதே மாதிரி ஸ்விட்சிங் வந்து மெயின் கன்வீனியன்ட் இது லிக்விட் ஃபண்டில். சப்போஸ் நாம ஒரு பணம் அமௌண்ட் இருக்குது, 2 லட்சம் 3 லட்சம் இருக்குது, நம்ம எஸ்ஐபி போகலான்னு நினைக்கிறோம், நம்ம லம்சம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஷேர் மார்க்கெட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் அது மாதிரி போடுறவங்க வந்து நம்ம லிக்விட் ஃபண்டில் போட்டு வச்சுட்டு அதே ஃபண்டில் வச்சுல ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறாப்புல இருந்தால் சிஸ்டமிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் எஸ்டிபின்னு சொல்லுவோம். ஸோ மாதம் ஒரு 10,000 ரூபாயை லிக்விட் ஃபண்டில் இருந்து அந்த ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் போகிற மாதிரி நம்ம ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கலாம். அது பேர் எஸ்டிபின்னு வேறு. அந்த கன்வீனியன்ஸ் வந்து லிக்விட் ஃபண்டில் இருக்குது. அது மாதிரி கன்வீனியன்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் கிடையாது. ஏன்னா எஸ்பியிலிருந்து போகிற மாதிரி எஸ்ஐபி கொடுக்கலாம். ஒரே விஷயம் இதில் வந்து லிக்விட் ஃபண்டில் கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் டேக் பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் சுமாராக ஒரு 6% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவாக இன்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணவங்க லிக்விட் ஃபண்ட் பெட்டராக இருக்கும். ட்ரெடிஷ்னலாக எனக்கு வந்து இதெல்லாம் இந்த வேலை இதுக்கு வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் பெட்டராக இருக்கும். சரி, ஃபிக்ஸட் டெபாசிட் எப்போ பெட்டராகுன்னு பார்த்தோம்னா கேரண்டி ரிட்டர்ன் வேணும். எனக்கு 6% 6% போட்டு கொடுத்துருங்க அதே வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு பெட்டராக இருக்கும். கன்சர்வேட்டிவ் ரிஸ்க்கே வேணாம் நினைக்கிறவங்களுக்கு ஃபிக்ஸட் பீரியட் எனக்கு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கரெக்டாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் பெட்டராக இருக்கும். லிக்விட் ஃபண்ட் யாருக்கு பெட்டராக பார்த்தோம்னா பணம் எப்போனா தேவைப்படலாம். இப்போ போட்டு வைக்கிறேன், எனக்கு 3 மாதம் கழிச்சு தேவைப்படலாம், 6 மாதம் தேவைப்படலாம், 1 வருஷம் கழிச்சு தேவைப்படலாம் அப்படிங்கிறவங்களுக்கு லிக்விட் ஃபண்ட் நம்ம சூட்டபுளாக இருக்கும். ஷார்ட் டைம் பார்க்கிங் ஒரு மாத கணக்கில் பார்க் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரீக்வெண்ட் இதே எப்படி போட்டு வச்சா பிரேக் பண்ணி பெனால்ட்டியோடு எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு அந்த பெனால்ட்டி வராது. லிக்விட் ஃபண்டுக்கு பெட்டராக இருக்கும். ரைட், ஃபைனலாக பார்த்தோம்னா ரெண்டுமே ரிஸ்க் கம்மியான ஆப்ஷன் தான். மெயினாக பர்பஸ் எவ்வளோ நாள் போட போகிறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் ரெண்டோட இது வரும். அதோட டைமு, ஃப்ளெக்சிபிலிட்டி, கம்ஃபர்ட் தான் முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து எஜுகேஷன் பர்பஸ் தான். அவங்க கன்வீனியன்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்க அது பண்ணாதவங்க எல்லாருமே உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவையும் பாருங்கள்.